இது வரைக்கும் இப்ப தேர்தல் நேரமா இருக்கு. இந்த 5 ஆண்டு கால ஆட்சி மக்களுக்கு அடிப்படை தேவையான எந்த விஷயங்களும் கிடைக்காம ரொம்ப சிரமப்படுற வகையிலான இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம பாதுகாப்பு அப்படிங்கிறதே இந்த ஆட்சியில சுத்தமா கிடையாது. அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, வெளில இருந்து படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சுத்தமா எந்த விதமான ஒரு பாதுகாப்பு சூழலை ஏற்படுத்தி தராத ஒரு மோசமான ஆட்சி. விலைவாசி உயர்வு, மக்கள் அனைத்து வகையிலும் அத்தனை பேரும் கஷ்டப்படும்படியா இருந்துச்சு. இப்ப நம்மளுடைய எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையிலேயே அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அது மாதிரி எல்லாருக்கும், முதியவர்களுக்கு, அத்தனை தரப்பினர், விவசாயிகளுக்கு குறிப்பாக இவங்க எல்லாரும் பயனடையும்படி நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்யப்பட்டது. அதனால இந்த மாதிரியான ஒரு ஆட்சி முடிஞ்சு இந்த என்டிஏ கூட்டணியோட ஆட்சி அமையும் போது நிச்சயமா மக்களுக்கு அனைத்து வகையிலையும் எல்லாமே கிடைக்கும். அடிப்படை தேவைகள் இருந்து அனைத்தையும் இயல்பா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு மக்கள் மத்தியில. சந்திரன் எல்லாருக்கும் பொதுவான ஆளு. அவருக்கு எல்லாரும் மனதிலையும் மக்கள் மனதிலும் நல்ல செல்வாக்கு உள்ள ஆளு. மற்றவங்க மாரி கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி எந்த விதத்துலையும் செய்யாத மக்களுக்குன்னு பொதுவாக நடக்கிற ஆள் அவருக்கு மக்கள் நல்ல விதத்தில் ஓட்டு அளித்து அவர் வெற்றி பெற செய்யணும். இங்கே திருவாரூர் தொகுதியை பற்றி எந்த தொகுதியை பொறுத்தளவு எந்த அளவுக்குமே முன்னேற்றமே அடையலை. இத்தனை வருஷமாக 40 வருஷமாக டிஎம்கேல தான் இருந்துகிட்டு இருக்காங்க, ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க எந்த அளவு முன்னேற்றமே கிடையாது திருவாரூர் தொகுதியில். இப்போ சந்திரனை இனிமேல் வர்ற நம்ம தாமரை தலைமையிலான ஆட்சியில் திருவாரூர் நல்ல நிலைமையில் முன்னேறி நல்ல இதுக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு சந்திரனைகளை ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு சரியான அந்த கடன் திட்டங்களோ, மானியங்களோ, இதர இன்சூரன்ஸ் தொகையை எதுவும் தெளிவாக கிடைக்கலன்றதே மக்களுடைய சொல்கிற விவசாயிகள் எல்லாமே சொல்கிறாங்க. இதை வர ஆட்சியில் எல்லாமே சரியாடுன்னு சொல்லிட்டு எடப்பாடி தலைமையில் உள்ள என்டிஏ கூட்டணி நம்ம மக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பாக அண்ணன் கோவிச்சந்திரன் நிறைவேற்றுவாங்க சட்டமன்றத்தில். கோவிச்சந்திரன் எல்லாருமே போகிற இடத்துல எல்லாமே நல்லா வரவேற்பு இருக்குது. எல்லா ஸ்ட்ரீட், எல்லா ஊர்லேயுமே உங்களுக்கு நல்லா வரவேற்பு, கிராமங்களில் வரவேற்பு இருக்குது. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் இது சரியான பேருந்து வசதிகள்லாம் கிராமத்துக்குள்ளே சரியாக இல்லை. ஒன்று நகரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேர் ஆட்டோ இது பண்ணி கொடுக்கணும். அது மக்கள் சிரமப்படுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கோ இல்லை மெடிக்கல் காலேஜுக்கோ போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. அது அண்ணன் வந்துட்டாங்க, கண்டிப்பாக பண்ணி தந்துடுவாங்க. ஐயா எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்டா மண்டலத்தை உங்களுக்கு பாதுகாட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சாங்க போன இதில். அதன்படி உங்களுக்கு இங்கே விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்குது. அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் மத்திய அரசோடு சேர்ந்து கொண்டு வந்த திட்டங்கள்லாம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. விவசாயிகளுக்கு மாதம் 6,000 ரூபாய்ன்றதே போயிட்டுருக்கு. இதை வர ஆட்சி நம்ம எடப்பாடியார் ஆட்சி வரப்போ எல்லாருக்கும் எல்லா விவசாயிகளும் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுமாதிரி உங்களுக்கு மகளிர் உரிமைத்துறையும் அதிகமாக பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது தாலிக்கு தங்கம் திட்டம்லாம் போன ஆட்சியில் எடுத்துட்டாங்க. அதை இந்த ஆட்சியில் கண்டிப்பாக அண்ணன் பண்ணித்தான்னு சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பேருந்தில் ஆண்களுக்கும் இலவசமாக போகிறதா எல்லா பேருந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தாமரைன்றது இந்த எலெக்ஷனை சிறப்பான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. என்டிஏ கூட்டணி சிறப்பாக இருக்குது. கூட்டணி கட்சிகள் எல்லாமே நல்லா செயல்படுறாங்க. குறிப்பாக நம்ம பகுதியில் தாமரை சின்னத்துக்கு அதிமுக கூட்டணியோ, பட்டல் முக வச்சோ, இதர கூட்டணிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா கேன்வாஸ் பண்ணுறாங்க. மக்கள் மத்தியில் நல்ல பொதுமக்கள்கிட்ட, விவசாயிகள்கிட்ட, வியாபாரிகள்கிட்ட நல்ல ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அதை கண்டிப்பாக அண்ணனுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க வெற்றி வேட்பாளருக்கு. திமுக கோட்டையாக இருந்தாலும் இந்த பகுதிக்கு எந்த விதமான இதுவுமே செய்யவே இல்லை. நாங்களும் நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சு இது பண்ணியிருக்கோம். எந்த கோரிக்கையுமே நிவர்த்தி ஆகலை. ஒரு சாலை வசதி கிடையாது, இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான சாலை வசதி கிடையாது. அந்த கோயில் உள்புறம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதை கூட இன்னும் சீர் செய்யலை. அவர் கொட்டாச்சேரிக்காரு, சிறந்த பண்பாளர், நல்ல ஒரு பழகக்கூடிய தன்மையானவர், எல்லாரோடையும் எளிமையாக பழகக்கூடியவர். எடப்பாடி ஆட்சி இருந்தால் நல்லாயிருக்கும். டெல்டா சொல்லணும்னா போன பீடு இருந்தப்போ நிறைய இன்சூரன்ஸு, நிவாரணங்கள், கஜா புயலில் நிறையா சப்போர்ட் பண்ணார். எல்லாருமே அதில் பயனடைஞ்சிருக்கோம். திருவாரூரை பொறுத்தவரையும் தாமரை சின்னம் கோவை சந்திரன் தான். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரையும் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக போகிறாரு. அதில் எந்த கருத்தும் கிடையாது. தாமரை மலரட்டும், திருவாரூர் வளரட்டும்.